நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இந்த வீடியோ பதிவு எதற்காக? ஓட்டுநர்கள் சமுதாயத்தில் மிகவும் பொறுப்புள்ள நபர்கள் அப்படின்னு பேர் நமக்கு கொடுத்திருக்காங்க. பேர் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. ஓட்டுநர்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் பொறுப்புள்ள நபர்கள். நம்மளுடைய காக்கி சட்டைக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. இன்னைக்கு ஒரு காவலர் காக்கி சட்டை போட்டு அவர் பண்ணி பார்த்தாலும், காக்கி சட்டை போடாம பண்ணி பார்த்தாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கும் அதேதான். ஆனா ஓட்டுநர் துறையில இருக்கிற நபர்களுக்கு மட்டும் காக்கி சட்டை போடலை அப்படின்னா யூனிஃபார்ம் போடலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பான முறையில பயன் போடுவாங்க. அது எதுக்காக? இந்த சமுதாயத்துல ஓட்டுநரினுடைய மகத்துவம் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. அவங்க எப்பயும் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஒரு மரியாதைன்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஓட்டுநர் சரியா நடந்தால் அவருக்கு அந்த இடத்துல அடி விழுகுது. என்ன, மோட்டார் வாகன சட்டத்தை மதிச்சு சரியான டிராக்ல போற நபருக்கே அடி விழுந்திருக்கு. அந்த வீடியோ எல்லாரும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. சட்டத்தை மதிச்சு சரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, படையப்பா படத்துல சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை இவரு தாங்க, ஆனா அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் அவரது இல்ல, டிரைவர், அவருக்கான மரியாதை இது, ஆனா அதை சரியா செஞ்சா நாங்க அடிப்போம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல கேட்கிற கேள்வி, டிரைவர் அப்படின்ற ஒரு இனம் இது வரமா சாபமா? அதான் கேள்வி. டிரைவர்னா இவருக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு, இவ்வளவு கண்ணியத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமே நமக்கு ஒரு வரமுறையை வகுத்து வச்சிருக்கு. ஓட்டுநர் இப்படித்தான் நடந்துக்கிறணும், யூனிஃபார்ம்ல இருக்கணும், இல்லைன்னா பயன் போடுவோம், அவங்களுக்கு இந்த மகத்துவம் இருக்கு அப்படின்னு. அதே ஓட்டுநர்கள் சரியா இருந்தா அரசு அதிகாரிகள் அந்த ஓட்டுநர்களை தாக்குறதும், தரை குறைவா பேசுறதும், கெட்ட வார்த்தை வீட்டுல இருக்கிற பொம்பளை எல்லாம் பேசுறாங்க. இவ்வளவு தூரம் கீழே இறங்கி போறதுக்கு ஓட்டுநரினுடைய வாழ்க்கை வரமா சாபமா? இல்ல நாங்க கொத்தடிமைகளா? எங்களுக்கு இன்னும் சுயமரியாதை, ஒரு கண்ணியம் அப்படின்றது சமுதாயத்துல கிடைக்காதா? கிடைக்காத அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்றோம்? எங்க கடமையை நாங்க சரியா செய்யறது தவறா? ஒவ்வொரு துறையிலையும் அசால்ட்டா இருந்தா வேற வேற பிரச்சனைகள் தான் வரும். ஓட்டுநர் துறையில ஒரு செகண்ட் இப்படி கண்ணம் மூடி எடுத்துட்டாலே சோழி முடிஞ்சு போயிடும். அது பேசஞ்சர் வாகனமா இருக்கட்டும், லோடு வாகனமா இருக்கட்டும், அவ்வளவு தூரம் பொறுப்போட செயல்படக்கூடிய நபர்கள் நாங்க. நாசாவில இருந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, ஓட்டுநருக்கு தான் 100% மூளை செயல்படுது அப்படின்னு. இதெல்லாம் பெருமைக்கு கொடுக்குறாங்களா இல்ல உண்மையிலே டிரைவர்களை ஏமாத்துறதுக்காக வர்றதான்னு தெரியல. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த நபரா இருந்தா எதுக்கு எல்லா இடத்துலையும் வெளி மாநிலங்கள்ல தான் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, போலீஸ், ஆர்டிஓ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு வாங்கிட்டு வர்றோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மாத்துக்கட்டுல நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு ஓட்டுநர் தைரியமா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காப்ல. இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எவ்வளவு டிரைவர் எத்தனை பேருக்கு அடி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப டிரைவர் அடிக்கிறது உங்களுக்கு பேசனா? இல்ல நாங்க கொத்தடிமைகளா? இல்ல எங்க வாழ்க்கை வரமா சாபமா? இப்படி அடிக்கிறத எங்களுடைய டிரைவர்களுடைய பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க மனசுல என்ன தோணும்? யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல என்னுடைய பையன் எங்க அப்பா டிரைவர்னு சொல்றதுக்கு யோசிச்சா? எப்படி எங்க அப்பா டிரைவர்னு கூட படிக்கிற பசங்கிட்ட சொல்றதுக்கே யோசிச்சா? அதே என் பையனை லாரியில குஜராத்துக்கு ஒரு தடவை வாடான்னு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாறுதட்டி அந்த பசங்கிட்ட சொன்னேன், எங்க அப்பா டிரைவர் தான், அவர் எவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்றாரு தெரியுமா? உங்கனால கூட ஒரு நாள் அந்த லைன்ல போயிட்டு வர முடியாதா? அவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு வர்றாரு எங்க அப்பா. எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு சொன்னான். சின்ன பையனுக்கு புரியுது நம்மளுடைய வரியும் வேதனையும். அவ்வளவு தூரம் இருக்கு நம்மளுடைய உழைப்பு. நம்ம ஓட்டுநர் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த தொழில எல்லாத்தையும் இழந்து, சுயமரியாதை இழந்து, கௌரவத்தை இழந்து, தன்மானத்தை இழந்து உட்கார்ந்து ஓடுறோம். சராசரி ஒரு மனிதாபிமானம் கூட கிடைக்க மாட்டேங்குது சமுதாயத்திலையும், அரசு அதிகாரிகள்கிட்டயும், பத்திரிகை துறை முதற்கொண்டு. அப்ப இந்த ஓட்டுநரின் வாழ்க்கை என்பது வரமா சாபமா? நீங்க பதில் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.